நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். ஆத்தூரில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் மாற்றுத்திறனாளியை தோளில் சுமந்து சென்று மனு அளித்த அவலம். சக்கர நாற்காலி கூட வசதி ஏற்படுத்தி தராமல் மாற்றுத்திறனாளி அலைக்கழிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு ஆத்தூர் வட்டாட்சியர் தலைமை வழங்கினார். இந்த முகாமில் முன்னிலைக்கோட்டை, சீவல் சரக்கு, ஆத்தூர், அக்கரைப்பட்டி 4 கிராம ஊராட்சிகளுக்கு உள்ள பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக நடைபெற்ற இந்த முகாமில் முறையான அறிவிப்பு ஏதும் இல்லாததால் முகாமிற்கு குறைவான அளவிலேயே பொதுமக்கள் வந்திருந்தனர். மேலும் சிறிய அறையில் மனுக்கள் பதிவேற்றும் ஊழியர்கள் இருந்ததால் பொதுமக்கள் நெருக்கடியில் சிக்கினர். போதுமான இடவசதியும் செய்து தரப்படவில்லை. 4 கிராம ஊராட்சிகளுக்கு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் இந்த ஊராட்சிகளுக்கான பஞ்சாயத்து தலைவர்கள் பங்கேற்காமல் புறக்கணித்தனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு சாய்வு தள வசதியும் சக்கர நாற்காலியும் போன்ற வசதி செய்து தராததால் ஆத்தூரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி நந்தகுமார் என்பவர் தனது உறவினரின் தோளில் சுமந்து சென்று மனு அளித்தார். முகாமில் அளிக்கப்படும் மனுக்களுக்கு முறையான பரிசீலனை செய்யாமல் வருவாய்த்துறை மற்றும் துறை அலுவலர்கள் பயனாளிகள் வழங்கும் மனுக்களுக்கு அலட்சியமாக பதிலளித்தனர். முதல்வரின் முக்கிய திட்டங்களில் ஒன்றான இந்த திட்டம் ஆத்தூரில் பொதுமக்களுக்கு எந்தவொரு அர்ப்பணி வசதிகளும் செய்து தராமல் முறையான அறிவிப்பும் இல்லாமல் நடைபெற்றது பொதுமக்களிடையே கேள்வியை எழுப்பியுள்ளது. தாங்கள் வழங்கும் மனுக்களுக்கு முறையான பதில் வருமா என்ற சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.